திடீர்னு பார்த்தா இவங்க இருக்கிற ஊர்ல ஒரு பயங்கரமான வைரஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. அதுவும் ரெட் கலர்ல வந்து காத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு ஒண்ணு ஜாம்பியா மாறுவாங்க, இல்லைன்னா ஏதாவது இன்ஃபெக்டட் ஆவாங்க. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கல்லா மாறிட்டு இருக்காங்க. இத குணப்படுத்துறதுக்கு இவங்க கிட்ட மருந்தும் கிடையாது. இப்படி இருக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டரோட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஏதோ கிளப் அப்படி இப்படின்னு போய் என்ஜாய் பண்ண அங்க அவளுக்கு ஏதோ ஒரு ஊசியை வச்சுட்டு ஒரு டாட்டூ போட்டு விட்டுறாங்க. அந்த டாட்டூனால அவளுக்கும் அந்த வைரஸ் வந்து பரவுற மாதிரி இருக்கு. இதை பார்த்ததுமே அவங்க அம்மா ஐயோ எப்படியாவது தன்னோட பொண்ணை இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு போராடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2025ல ரிலீஸ் ஆன ஆல்ஃபா அப்படிங்கிற ஹாரர் ட்ராமா ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்திலே அமீன் அப்படிங்கிறவனை காமிக்கிறாங்க. இவன் அவனோட அக்கா பொண்ணோட விளையாடிட்டு இருக்கான். இந்த பொண்ணோட பேரு ஆல்ஃபா. இவனுக்கு வந்து நிறைய ட்ரக்ஸ் பழக்கம் இருந்திருக்கும். அதனால அங்கங்க உடம்புல வந்து சிரஞ்சோட அந்த இதெல்லாம் தெரிய அதை மறைக்கிறதுக்காக இந்த பொண்ணு டிராயிங் வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்காக அந்த பொண்ணுக்கு அவன் வந்து பேபி சிட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த பொண்ணு 13 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, பெரியவளா வளர்ந்துட்டா. இப்போ இவளும் பார்த்தா ட்ரக்ஸ் அடிச்சுட்டு அப்படியே மயக்கத்துல இருக்கிறா. இவளுக்கு வந்து ஏதோ ஒரு டாட்டூ வந்து கையில போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அது போட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு ஏதோ இன்னமுமே மயக்கமாகுது, ஏதோ சரியில்லை. அவன் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு வந்து கேட்க, இல்ல எனக்கு ஏதோ கொஞ்சம் மயக்கமாவே இருக்கு, என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இவனும் வந்து ஹெல்ப் பண்றான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா, இவளோட பேரு தாகர், நம்ம ஆல்ஃபாவோட அம்மா இருந்துட்டு என்னாச்சு உனக்கு இவ்வளோ ஸ்மெல் அடிக்குதே உன் மேல அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு உங்களுக்கு என்ன வந்து பிடிக்குமாமா, எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இதனால என்ன கேள்வி, அதெல்லாம் உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் வெறுப்பா தான் பதில் சொல்றாங்க. சரி ஓகே, இது வந்து ரொம்பவே அந்த இது ட்ரக்ஸோட ஸ்மெல் இதெல்லாம் வந்து வருது, அதனால இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேற எது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்பதான் பாக்குறாங்க கையில டாட்டூ போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே அவங்க செம ஷாக்கு. ஐயோ இது என்ன டாட்டூ, இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா பதட்டமாகறாங்க. ஊசி வச்சு முதல்ல இந்த டாட்டூவை வந்து போட்டாங்க, அது வந்து கிளீனா இருந்ததா, வேற யாருக்கும் அது போடாம இருந்தாங்களா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி உங்க அம்மா வந்து கேக்குறாங்க. இல்லம்மா அந்த கிளப்ல வந்து ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்டு தான் இதை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இவங்க அம்மா ஒரு டாக்டர். இவங்க இருந்துட்டு கண்டிப்பா நாளைக்கு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், அந்த டெட்டனஸ் பூஸ்டரை வந்து நம்ம போட்டே ஆகணும், நிறைய டெஸ்ட் வேற எடுக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா டெஸ்ட் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கறா. இவளுக்கு எதுவும் பெருசா தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இப்ப அந்த இடத்துல வந்து கொஞ்சம் காயமா இருக்கும், அதை வந்து கிளீன் பண்ணி விடுறாங்க. நீங்க ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து வெளில போயிடுறாங்க. அவங்க அம்மா பேசுறதே இவ வந்து கேட்டுட்டு இருக்கா. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இதுக்கு மேல என்னால முடியாது, ஒவ்வொருத்தரா ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க, என்னால இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்கிறத இவ கேட்டுடுறா. அப்படின்னா நம்மளால அம்மாவுக்கு பிரச்சனை போல அப்படின்னு இவ புரிஞ்சுக்கிட்டு ஆல்ஃபா என்ன பண்றான்னா, இங்க இருந்து நம்ம கிளம்பிடுவோம், எதுக்கடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ல அவளோட திங்ஸை பேக் பண்ணிக்கிட்டு ஜன்னலை திறந்து வெளில போலான்னு பாக்குறா. செம்ம காத்து அடிக்குது, பயங்கரமான காத்து வீசிக்கிட்டு இருக்கு. அவளால அந்த இடத்துல காலை கூட வைக்க முடியல, எல்லாமே வெளியில வந்து ஃபுல்லா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் வந்து வந்துடுறா. அங்க வந்து ஒரு ஏணி இருக்கு, அதுகிட்ட போயிட்டு எப்படியாவது இறங்கிடலான்னு பார்த்தா முடியல, செம காத்து, கீழே விழுந்துருவோமோன்ற பயத்துல அவங்க அம்மா தான் இப்ப வந்து கத்தி கூப்பிட்டுட்டு இருக்கா, அம்மா என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் பதறி போய் ஐயோ என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்குறா. ஓடி வந்து பார்த்தா அவ வெளியில போய்கிட்டு இருக்கா. சரி சரி ஒன்னும் இல்ல, பதட்டப்படாம நீ என்ன பாரு, என்னை பார்த்துக்கிட்டே ஸ்லோவா என்கிட்ட வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. எப்படியும் அதை ஃபாலோ பண்ணி உள்ள வந்துடுறா. 2 பேரும் சேஃபா வந்து கட்டில்ல லேண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஆல்ஃபா இருந்துட்டு அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, இதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி சரி ஓகேடா சலோ ஒன்றும் இல்லை, அமைதியா இரு சரியா, நீ இப்போ கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அதனால அதுக்கப்புறம் அவளை வந்து டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவளுக்கா ஊசினாலே பயம், என்ன மாதிரி இருப்பா போல இருக்கு. ஐயோ இந்த ஊசி வலிக்குமா, இது எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்கறா. அப்பா அங்க இருக்கிற நர்ஸ் வேணும்னா நீயே போட்டுக்கோ, இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. இவளை அதை கையில வாங்கி கண்ணை மூடிட்டு ஒரே குத்து டச்சக்குன்னு குத்தி விட்டுறா. பரவாயில்ல நீங்க சொன்ன மாதிரி இது ஒன்றும் அவ்வளோலாம் வலிக்கல, சும்மா லைட்டாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. சரி ஓகே இந்த டெஸ்டோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுவா அது எப்படியோ ஒரு 2 வாரம் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன மாதிரி டெஸ்ட், இது எதுக்காக வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃபா வந்து கேட்கறா. அப்பதான் இவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல புதுவிதமான ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு, அது வந்து உனக்கும் வந்திருக்கா என்னன்னு பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தான் இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஆல்ஃபாவோட அம்மா, அவங்க தான் ஒரு டாக்டர்னு முன்னாடியே சொல்லியிருந்தேனே, அவங்க வந்து இங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய ஃபுட்டு பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது அப்படியே இருக்குது. அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு என்ன நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, சாப்பாடு கொடுக்கறது இல்லையா பேஷண்ட்ஸுக்கு அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. அப்ப அவங்க இருந்துட்டு இதை பாருங்க, என்னோட வேலையவே நான் ஓவர் ஷிஃப்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கேன், ஆல்ரெடி இங்க பார்க்க வேண்டியவங்க எல்லாருமே வேலையில முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, நான் தான் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவுதான் என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, சரி ஓகே நானும் உங்களுக்கு
உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாவோட அம்மாவும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது தான் நமக்கு இங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பேஷண்ட்ஸ் எல்லாரும் இந்த புது வைரஸால பாதிக்கப்பட்டு கல்லா மாறி இருக்காங்க. அதுவும் மார்பிள் கல்லு. அவங்க இருமும்போது கூட பார்த்தா வெறும் டஸ்டா தான் வந்து வெளியில வந்துட்டு இருக்குது. அவங்கள தான் இப்ப வந்து இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு அங்க இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் இவங்க கொடுக்குறாங்க. அப்ப பார்த்தா அங்க இருக்கிற பேஷண்ட் மொத்தமாவே கல்லா மாறி அந்த இடத்துல இறந்தே போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, இதுக்கு மேலே இவருக்கு இந்த ஒயர்லாம் கனெக்ட் பண்ணிருக்கிறது வேஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு துணியை வச்சு அவரை மூடி விடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு வைரஸ் வந்து எப்படி பரவுச்சு என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியல. இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் தன்னோட பொண்ணை இப்ப டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிரசன்ட்ல பார்த்தா இவ வந்து கிளாஸ்க்கு வந்துடுறா. இவ வந்து கிளாஸ்க்கு கொஞ்சம் லேட்டா வரா. அங்க இருக்கிற எல்லாரும் என்னமா லேட்டா வரா அப்படி இப்படின்னு இவளை வம்பிழுத்துட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து இங்கிலீஷ் கிளாஸ். அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபசர் வந்து ஒரு கே போல இருக்கு. இவளுக்கு வேற கையில அந்த இடத்துல போட்டதுல பயங்கரமா அரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதை சொரிஞ்சிட்டு இருக்கா. இவர் வந்து லெசன் எடுக்கலான்னு போகல, நீங்க ஒரு கே தானே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களா கிண்டல் பண்ண, ஆமா ஆமா அதை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம், கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஆமா நீயே லேட்டா வந்த, உன்னோட வேலையெல்லாம் நீ கரெக்டா முடிச்சிட்டியா, கொடுத்த ஒர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபாவை பார்த்து கேட்கிறாரு. இவ்வளவு வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஒர்க் முடிச்சதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அந்த இடத்துல கூட பார்த்தா கையில இருந்து ரத்தம் வடிஞ்சு அதுல விழுந்துட்டு இருக்குது. அதை அவ கவனிக்கல. ஆனா அங்க இருக்கிற எல்லா பசங்களும் அதை பாக்குறாங்க. ஐயோ இவளுக்கு ஒரு வேலை ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பத்தி டீச்சரும் கண்டுக்கல. நான் அவரு நோட் பண்ணல, அதுதான் உண்மை. இப்போ இவர்கிட்ட இருந்துகிட்டு சரி ஓகே இந்த இது பிக்சர் எதை டிமாண்ட் பண்ணுது, எப்படி வந்து குறிக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து போட்டு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் அவளுக்கு பாரு என் கையில இருந்து எவ்வளவு ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி காமிக்க, அந்த பிக்சர் வேற அவங்க பிடிஎஃப் போட, அப்பதான் அதுல இருக்கிற ரத்த கரையை அவளே பாக்குறா. ஐயோ இது என்னமா, சரி ஓகே இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான், நீ உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன எதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார் அனுப்பி வைக்கிறாரு. இவ்வளவு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புவோண்டா சாமி, இவனுங்க நம்மள கிண்டல் பண்ணியே கொண்டுருவானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து அவ வந்து வேக வேகமா போறா. அப்ப இவன் கூட படிக்கிறான் அந்த பையன், அவனும் வந்து இவனுக்கு பின்னாடியே போறான். போயிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். இவர் இருந்துட்டு அதெல்லாம் வந்து நீட்டா வந்து வாஷ் பண்ணி வைக்கிறா. சரி ஓகே நீயும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு இந்த தம்மடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க, அதை வந்து அவ அடிச்சிட்டு இருக்கையில பார்த்தா திடீர்னு யாரோ வர மாதிரி சவுண்டு கேக்குது. விசில் சவுண்ட் எல்லாம் வர கேக்குது. ஐயோ யாரோ வராங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவ பயந்து போய் சிகரெட்டை வெளில தூக்கி போட்டுட்டு கதவையும் பூட்டிடுறா. அப்புறமா தான் இவன் சொல்றான், அப்படிலாம் யாரும் இங்க வர மாதிரி தெரியலையே, இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷனா இருக்கும், இங்க யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் அங்கேயே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே தனித்தனியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவ வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட ரூமுக்குள்ள திங்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு கிடக்குது. ஐய என்னது இது இப்படி கிடக்குதே எல்லாமே கலைஞ்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்தா இவளோட சின்ன வயசுல இருந்த இவங்களோட மாமா, அதாவது அந்த அமீன் அப்படிங்கிறவன் அங்க வந்து படுத்து கிடக்குறான். அவனை பார்த்ததுமே இவ பயந்து போயிடுறா. ஐயோ வீட்டுக்குள்ள யாரோ திருட வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்து போய் கிச்சனுக்கு ஓடி போய் கதவை போட்டிடுறா. அவனா நான் தான் அமீனோட மாமா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவளா அதை நம்புற மாதிரி இல்லை. இவளுக்கு எதுவும் ஞாபகமும் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல அவனை வந்து பார்த்தது. அதனால கிச்சன்ல இருக்கிற கத்தி எடுத்துக்கிட்டு இதை பாரு ஒழுங்கு மரியாதை நீங்க இருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து மிரட்டிட்டு இருக்கிறா. ஏய் நான் தான் அமீன், உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் சின்ன வயசா இருக்கும் போது பாத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாத்தா பாட்டி பேரெல்லாம் கூட அவன் சொல்றான். ஆனா இவன் நம்புற மாதிரி இல்ல. இதெல்லாம் யார் வேணா சொல்லலாம், என்னை ஏமாத்தாத, ஒழுங்கா இங்க இருந்து வெளில போ அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. நான் அமீன் இங்க இருந்து போற மாதிரி இல்ல, உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிறத சாப்பிடலான்னு ட்ரை பண்ணல. இவளோட கை வேற பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. அதனால அந்த கத்தியை வாங்கி அங்க வச்சிடறான். சரி ஓகே நான் போயிட்டு டிவி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலா ஹாலுக்கு போயிட்டு டிவி ஆன் பண்றான். ஆனா இவ அப்பயும் கத்தி எடுத்து வச்சுட்டே தான் உட்கார்ந்து இருக்கிறா. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போய் தொலையண்டா அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்துல கரெக்டா அவனோட அக்கா வந்து வந்துடுறாங்க. அதாவது ஆல்ஃபாவோட அம்மா வந்துடுறாங்க. என்னாச்சு உனக்கு, இவன் தன்னோட தம்பி தான் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கிஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவன் நம்ம கூட தான் இருக்க போறான், அதை அவங்ககிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உன்னோட ரூமை தான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்ல அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு இவ வந்து சண்டை போடுறா. ஏன்னா அதுக்காக அவனை வந்து ஷோஃபாலேவா படுக்க வைக்க முடியும், அப்படிலாம் இல்ல, நீங்க இதை ஷேர் பண்ணி தான் படுத்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஆல்ஃபா அங்க இருந்து கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இவனா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னடா சிரிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தா இப்ப இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலா நம்ம ஆல்ஃபாவோட அம்மா வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அங்க இருக்கிற படியில நம்ம அமீன் வந்து அப்படியே மயக்கமாயி கிடக்குறான். அஜிஜோ அமீன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து உள்ள தூக்கிட்டு போறாங்க. உள்ள தூக்கிட்டு போயிட்டு பெட்ல போட்டுட்டு எப்படியாவது இவனை வந்து திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சிபிஆர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா அவங்க ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல அவங்க அம்மாவும் உள்ள வந்துடுறாங்க. ஐயோ தம்பி உனக்கு என்னப்பாச்சு அமீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அவனோட உடம்புல வந்து ஃபுல்லா தண்ணியை ஊத்தி விடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா வெளியில இந்த வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குல்ல, இதனால சிவப்பு கலர்ல தான் வந்து காத்து இது எல்லாமே வீச ஆரம்பிக்குது. ஸோ அதனால இவனோட மூச்சு வந்து பிளாக் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் தண்ணியை ஊத்திட்டு இருப்பாங்க. அம்மா இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நிறுத்துங்கம்மா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா கத்துறா. அப்ப அவங்களோட கசின் வேற வந்திருப்பாங்க. சரி வாங்கம்மா நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வெளியில சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்போ இங்க இருந்துட்டு இவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மெடிசன்ஸ் அதெல்லாம் வந்து இவ கேட்கறா. ஆனா அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வேற ஏதாவது தான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். ஏன்னா ஏற்கனவே இவளோட தம்பி வந்து இதனால பாதிக்கப்பட்டிருப்பான் போல. அதுக்கான மெடிசன்ஸை கொடுத்து தான் அவனோட உடம்புல நிறைய அந்த தழும்புகள் இருக்கும். எப்படியோ அவங்க கண்டினியூஸா சிபிஆர் பண்ணதெல்லாம் அவன் எந்திரிச்சிடறான். இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இங்க பார்த்தா இவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு மறுபடியும் வந்து வந்திருக்கா. இங்க வந்து உட்காந்துருக்கல இவளோட இங்கிலீஷ் டீச்சர் அவரு அங்க வராரு. என்னடா அப்படின்னு பார்த்தா இவரோட பாய் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருப்பாரு. ஆக்சுவலா அவரோட பாய் ஃப்ரெண்டு இந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஃபுல்லா மார்பிளா மாறிட்டாரு. இப்ப பக்கத்துல உட்காந்துருக்கிற நம்ம ஆல்பா அவரையே குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க அந்த மனுஷனுக்காக ஒரு மாதிரி இருக்கு. நம்ம வேற இடத்துல போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு உட்காந்துடுறாங்க. எங்க உட்காந்தாலும் சரி ஆல்பா அவரை பாக்குறத நிறுத்துற மாதிரி இல்ல. அவரையே அப்படி குறுன்னு பாத்துட்டு இருக்க அவர் இருந்துட்டு என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அப்ப இவர் இருந்துட்டு நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே அவரு சிரிக்கிறாரு. இவளோட ரொட்டீன் செக்அப் இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறா. இங்க போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வந்தா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு, அவ வேற யாரும் இல்ல, இவகிட்ட ஒரு பையன் க்ளோஸா பழகிட்டு இருப்பான்ல, அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் இவ. என்ன என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பழகுறியாமே அப்படின்னு சொல்லிட்டு பாலா கொஞ்சம் ஹாஷா தூக்கி போட்டு அவளை வம்பளுக்க இவளும் வந்து ஹாஷா பதிலுக்கு தூக்கி போடுறா. அப்ப இவளோட கையில பார்த்தா ரத்தக்கரை இருக்குது. எப்படி ரத்தக்கரை வந்ததே அப்படின்னு பார்த்தா இவளோட கையில இருந்து தான் வந்து திருப்பி ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அதை அப்படியே அவ வந்து மறைச்சிட்டு அங்கிருந்து வந்து போயிடுறா. இதை பார்த்து அங்க இருந்த கோச்சு ஐயோ இவளுக்கு ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை திருப்பி யூஸ் பண்ணாம டவல் போட்டு எடுத்து அதை டஸ்ட்பின்லேயே போட்டுடுறாங்க. ஏன்னா ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. இவ கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறமே அந்த பையன் கிட்ட போயிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியுமா, என்னை பத்தி அவ வந்து வம்பிழுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி உன்னோட காயங்கள் இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் வந்து கேட்கறான். எல்லா டெஸ்ட்டும் வந்து எடுத்தியா, எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்க. இது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்க அம்மா வந்து இவளை பிக்கப் பண்றதுக்காக வராங்க. அப்ப இவளோட அங்கிள் இருந்துட்டு ஹே செல்லம் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கான். ஆனா இது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அடப்போயா அப்படின்னு தள்ளி விட்டுறா. இவங்க 3 பேருமே எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவளோட அம்மா வீட்டுக்கு தான். அங்க படியில போற வழியில பார்த்தா அங்க 2 பேரு அவங்க வந்து ட்ரக்குக்கு அடிமையாகி அப்படியே வந்து போதையில கிடக்குறாங்க. அதெல்லாம் அவங்க பெருசா கண்டுக்கல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் நம்ம கண்டுக்காம போயிடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஃபேமிலியா வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ரெடி ஆயிருப்பாங்க போல. அதனால ஃபுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லா மியூசிக் எல்லாம் போட்டுட்டு ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாங்க. இவளோட பாட்டி அப்பதான் அவ பாக்குறா. இவங்க பாட்டி வந்து ஒரு பழைய காலத்தாலு. இவங்களோட நேட்டிவ் அந்த லாங்குவேஜ் தான் அவங்க பேசுறாங்க. இது எதுவுமே ஆனா நம்ம ஆல்ஃபாக்கு புரியல. அவளும் வந்து புரிஞ்ச மாதிரி சரிங்க அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கா. அவங்களோட இப்ப ஆல்ஃபாவோட தங்கச்சி அண்ணா இவங்களெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கவும் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதனால நம்ம ஆல்ஃபாவோட அம்மா நல்லாவே பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க திடீர்னு நம்ம அமீன் அவன் வந்து யாருக்கும் தெரியாம அப்படியே நைஸா எந்திரிச்சு அங்கிருந்து நழுவுறான். பெட்ரூம்குள்ள போறான். இவன் எங்கடா போறான், இவனை தனியா விட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாவோட அம்மாவும் எந்திரிச்சு பின்னாடியே போறாங்க. அப்படி போறத நம்ம ஆல்ஃபாவும் நோட் பண்றா. இவங்க 2 பேரும் என்னதான்டா பண்றாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு அவளும் எந்திரிச்சு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக போறா. அங்க போய் பார்த்தா அமீன் உள்ள வந்து கொலாப்ஸ் ஆகி கிடக்குறான். ஐயோ இவனை எப்படியோ திருப்பி எந்திரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஆல்ஃபா பார்த்துட்டு இருக்க ஐயோ இதெல்லாம் நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு கரெக்டா அவங்களோட அம்மா வேற வராங்க. அதாவது நம்ம ஆல்ஃபாவோட பாட்டி. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க வர இவ இருந்துட்டு இவங்களுக்கு தான் பேசுறது புரியாதே, அதனால இது மாதிரி அவரு படுத்துட்டாரு திருப்பி எந்திரிக்கவே மாட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கா. இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அப்படிங்கிற மாதிரி இவளை பிடிச்சு சமாதானப்படுத்துறாங்க. இங்க கட் பண்ணி இப்ப வந்து பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஆல்ஃபாவோட அம்மா தாகர் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு வரையில பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட எல்லாரும் பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு பாக்குறா. என்ன நடந்தது, ஏன் இப்படி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த செக்யூரிட்டி சொல்றாரு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு மேல இடம் இல்ல, இங்கே பாதிக்கப்பட்டவங்க எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு மேல சேர்க்கறதுக்கு இடம் இல்லாததுனால யாரையும் அலோ பண்ண வேணாம்னு டீன் சொல்லிட்டாரு அப்படின்னு இவரு சொல்ல அப்ப இவங்க வந்து அந்த இடத்துக்குள்ள வர அங்க இருக்கிற எல்லாரும் தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவளை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஓகே, நான் வந்து என்ன ஏதுன்னு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். இது மாதிரி மாறினவங்க மட்டும் நீங்கள் உள்ளே வந்தால் போதும். அவங்க கூட வந்த அட்டண்டர்ஸ் இவங்க எல்லாரும் வெளியிலே வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இங்கேயே இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் பார்த்தா இப்போ நம்ம ஆல்ஃபா இருந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போகணும். அதுக்கு வந்து இவளை வெளியே விடாமல் வெளியில் 2 பொண்ணுங்க பிளாக் பண்ணி வச்சிருக்குதுங்க. எதுக்குடான்னு பார்த்தா, நீ வந்து பாதிக்கப்பட்டிருக்க, உன்னை கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம், உன்னை விட்டால் எங்களுக்கும் ஏதாவது வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ஆல்ஃபாக்கு சுத்தமாக முடியல. வெளியில் வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு பொண்ணை வச்சு நக்கி விட்டுறா, உனக்குலாம் எவ்வளோ திமிருடி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இவன் என்ன நக்கிட்டா, எனக்கு இது பரவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பயங்கரமாக பயப்படுறாங்க. இன்னொரு திமுஞ்சில துப்பி விட்டுட்டு போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கிளாஸ்க்கு வந்து உள்ள வரா. உள்ள வந்து அவள் வந்து இதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கல. அங்கேருந்து அந்த பொண்ணுங்க அவளை வந்து தண்ணிக்குள்ளே வந்து முக்கி விட்டு கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காளுங்க. இதை பார்த்துட்டு அவளால் சுத்தமாக முடியல. அவளும் வெளியில் வந்து எப்படியாவது வந்து தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறா, ஆனால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அவளை உள்ள வச்சு அமைக்கிடுறாங்க. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல வெளியில் வந்துடுறா. சுற்றி முற்றி பார்த்தா யாரையுமே காணோம். யாரா நம்மள இது மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாக்கு தெரியல. ஏன்னா அவளுக்கு வந்து பின்னாடியில இருந்து தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து தண்ணியில் அலமோதிட்டு இருக்கா. அந்த இதில் அங்கே இருந்த செவரில் வந்து முட்டிடுறா. அப்படி முட்டினதுல அவளோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவளை சுற்றி ஒரே ரத்த கரையாக மாற இப்போ பூல்ல இருந்த மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பயந்து போய் அங்கேருந்து வெளியேறிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க நடந்த இன்சிடென்ட்டவே யோசிச்சுட்டு இருக்க. ஒரு பக்கம் ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த அமீன், அவனுக்கு வந்து உடம்பு பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இதனால அவன் ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டே இருக்க. இவ தான் போயிட்டு அங்க இருக்கிற பெட்ஷீட்டை அவனோட உடம்புல போத்தி விட்டுறா. இவனுக்கு வந்து கொஞ்சம் கதகதப்பா இருக்கா, அதனால அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்ப இவ இருந்துட்டு, உங்களுக்கு வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் தேவை, நான் அம்மா போய் கூப்பிடுறேன் அப்படின்னு போக, இல்ல வேணாம், தயவு செஞ்சு நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து என்ன ஹக் பண்ணிக்கோ ப்ளீஸ், எனக்கு வந்து அதுவே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு அவளும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஹக் பண்ணிட்டு இருக்கா. வலினால பயங்கரமா இதெல்லாம் பார்த்துட்டு இவளாலேயும் முடியல. இவளும் அழுதுகிட்டே வந்து அவங்க அம்மாவோட ஆஃபீஸ்ல படுத்து தூங்கிடுறா. இப்ப அடுத்த நாள் இவளோட ஸ்கூலுக்கு அவங்க அம்மாவோட வந்திருக்கா. எதுக்காகனா, நேற்று இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை பத்தி பேசுறதுக்காக இவளை கூப்பிட்டுருக்காங்க. பிரின்சிபல் ரூம்ல அவங்க அம்மா இருந்துட்டு, அமீனை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லிடாத, அமைதியா இரு புரியுதா, அவன் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியக்கூடாது, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி வைக்கிறா. சரின்னு இவ்வளவு கேட்டுக்கிறா. பிரின்சிபல் ஆஃபீஸில் அவர் இருந்துட்டு இவங்கள பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு. இதை பாருங்க, என்னோட பொண்ணுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் அதெல்லாம் மற்ற குழந்தைங்களும் அவங்களோட பேரண்ட்ஸும் நம்பணுமே. இவங்களுக்கு வந்து பயங்கரமாக ப்ளீட் ஆகிட்டே இருக்குது, ஒருவேளை இன்ஃபெக்ட் ஆயிருந்தா என்ன பண்ணுறது? டெஸ்ட்டோட ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் இவங்களை வீட்டில் வச்சிருக்கிறதே நல்லது தான். ஏன்னா இன்னும் ரிசல்ட் எதுவும் வரல, அதுக்கு 2 வாரம் ஆகும். அது வரைக்கும் இவங்களை வீட்டிலே வச்சுக்கோங்க, அதுதான் சேஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ இருந்துட்டு என் பொண்ணுக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அம்மா, இந்த மாதிரி நிலைமையில நான் இங்கே வந்தா இவங்க என்ன இந்த இடத்துல வச்சு கொன்னாலும் கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ வந்து வேற வழி இல்ல, கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும். கிளாஸ்க்கு வராங்க அவங்களோட இங்கிலீஷ் டீச்சர். அவரு பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா இருக்காரு. அவரோட கிளாஸ் சரி எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அவரால் ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, இவரோட பாய் ஃப்ரெண்டு கல்லா மாறி இருந்தாருல, அவர் வந்து இறந்து போயிருப்பாரு போல. அதை நினைச்சுதான் அவரு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஆல்ஃபாவோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே நெகட்டிவ் தான். அதை நினச்சி இவ சந்தோஷப்படுவான்னு பார்த்தா, இல்லை மறுபடியும் நம்ம எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பா அங்கே இருக்கிற நர்ஸு, இதை பாருங்க, நீங்கள் கொஞ்சம் ஓவராக யோசிக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சமாதானப்படுத்துறா. இல்லை, இதை பற்றி நான் வந்து கொஞ்சம் தீவிரமாக யோசிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வரா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவளை வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் செக் பண்ணுறா. சரி, உனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் நீ நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. உனக்கு வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயம் இருக்குல்ல, அதை வந்து க்ளீன் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அப்ப பார்த்தா திடீர்னு இவளுக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. திடீர்னு வந்து மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிக்குது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவளுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வந்துருது. அதனால இவ தான் வந்து சரி ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து படுக்க வைக்கிறா. அப்ப திடீர்னு பார்த்தா இவளோட வாயில ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஐயோ அந்த டஸ்ட் தான் வருதோ அப்படின்ற மாதிரி பயந்துடுறா தாகரு. ஆனா அது கிடையாது, வாய் வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆனதுனால காஞ்சு போயிருக்கு. இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இருந்தாலும் தன்னோட பொண்ணு அதனால பாதிக்கப்பட்டுருவாளோன்னு கொஞ்சம் பயத்திலே தான் இருக்கிறா. அதுக்கப்புறமா இவளோட ஆராய்ச்சியை போயிட்டு அவள் கண்டினியூ பண்ணுறா. ஏன்னா இந்த மாதிரி புதுசாக வைரஸ் வந்திருக்கு, இதை பற்றி அவங்க வந்து இன்னமும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி பார்த்துட்டு இருக்கேன்ல, அவளுக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. கையில் வந்து கத்தியை வச்சுட்டு அப்படியே கீச்சிட்டே இருப்பா. அப்படியே கீச்சிக்கிட்டே தூங்கிட்டே இருக்கா. இது மாதிரி தூங்கும்போது ஒரு பழக்கமா, வித்தியாசமாக இருக்குது. காலையில் அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா நடுவில் கையில் அது வந்து அப்படியே அடிபட்டிருக்கு. அடைச்ச இப்படியே தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா. சரி, தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா, தன்னோட பொண்ணும் சரி தம்பியும் சரி 2 பேருமே
பேருமே ஒரே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் திரும்பினா இவளும் திரும்புறா, அவன் என்ன பண்றானோ அதே தான் இவளும் பண்ணிட்டு இருக்கிறா. இதை பார்த்ததுமே இவளுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, ஒருவேளை ஆல்ஃபாவும் எதுவும் பாதிக்கப்பட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆல்ஃபா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவளை எழுப்புறா. எழுப்பினதுக்கு அப்புறமா இவளோட கையிலயும் கத்தியை வச்சு ஒரு கீரலை போட்டு விட்டுறா. அந்த ரத்தம் வருது. அந்த ரத்தத்தோட கையில வந்து காயப்பட்டிருக்கோம்ல, இவளோட விரல்லையும் காயம் இருக்கும். அது ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கிட்டு, கண்டிப்பா உனக்கு வந்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், நிச்சயமா உன்னை வந்து பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல கிஸ் பண்றா. இப்ப அங்க கட் பண்ணிட்டு பாஸ்ட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக். இவ வந்து வரும்போது பார்த்தா அங்க இருக்கிற காரிடோர்ஸ் அது ஃபுல்லாமே மார்பிள் பாடிஸ் தான், எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அதை தாண்டி அவ வந்து உள்ள போறா. இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. பட் இவங்களை கியூர் பண்றதுக்கான எந்த ஒரு மெடிசன்ஸுமே உங்க கிட்ட கிடையாது. கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. இந்த படம் இப்படிதான் கொஞ்சம் ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபிளாஷ்பேக் இதெல்லாம் கலந்து கலந்து தான் வரும். இப்போ நம்ம அமீன் இருந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு ட்ரை பண்ணா முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறான் வீக் ஆகி. இதனால பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன், அம்மாவோட ஆஃபீஸ் பக்கத்துல தான் இருக்காங்க, நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி சரி, நீயே ஸ்கூலுக்கு போகாம வீட்டில் இருக்க, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லை தான், நீங்க கூட தான் வந்து எங்க கூடயே இருக்கீங்க, நான்லாம் என்ன இதை கேட்டுட்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கொஞ்சம் உடம்பு முடியல தான், அதனாலதான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியோ சொல்றா. அது கூடவே இவன் இருந்துட்டு எனக்கு ஒன்று இங்கெல்லாம் இருக்கணும், உங்க கூட இருக்கணும்ன்றதெல்லாம் ஆசை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்து இது மாதிரி இவன் ஆல்ரெடி இந்த இதனால பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்றது தெரியும். அவனோட முதுகுல இருந்து வந்து பயங்கரமா ஃபார்ம் ஆயிடுச்சு மார்பிள், வாயிலிருந்து டஸ்டா தான் வேற வர ஆரம்பிக்குது. இவன் வந்து எப்படியாவது பிளட் சாம்பிள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. அப்படி எடுக்கும்போது பார்த்தா இதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இந்த பாரு தயவு செஞ்சு நான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இல்ல இல்ல, இதை வந்து நம்ம கியூர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ட்ரை பண்றா. பிளட் சாம்பிள் எடுக்க ட்ரை பண்ணும்போது பார்த்தா அது வந்து ஃபுல்லாவே மார்பிள் கல்லு மாதிரி தானே இருக்கு, அதனால உடஞ்சிருது. உடஞ்சு ரத்தம் வருது. ரத்தமா வரும்னு பார்த்தா அது கூட ரெட் கலர்ல இருக்கக்கூடிய டஸ்ட் மாதிரி தான் வருது. அப்படி வரவும் இவனால வந்து தாங்க முடியல, வலி பயங்கரமா இருக்கு, கத்திட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறான். அப்ப இவ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றா. சரி ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்றா. அப்புறம் இப்போ கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஆல்ஃபா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா தாகர் வந்துட்டு நீ வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து குடிக்க சொல்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளவுதான் ஒரு மனுஷனால குடிக்க முடியும், ஒரேடியா குடிக்க முடியாதுல, அதனால அவ கீழே துப்பி விட்டுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி அவளை போட்டு பாடாப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அமீன் வந்து கேட்கறான். நீ வேணா பேசாம அம்மா பண்ணுவாங்களே அது மாதிரி அந்த ரெட் கலர் சாண்டு அது மாதிரி வந்துருச்சுன்னா இது மாதிரி தண்ணியை உடம்புல ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேணா அவளுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இதை பாரு, கிண்டல் பண்ணாது அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு அவன் இருந்துட்டு இதை பாரு, இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, இப்போ இந்த மாதிரி டாக்டர்ஸ், சில டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்றாங்க, நீயும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல. இவளுக்கு அவங்க பேசுறது புரியலன்னா கூட ரெட் டீமன் அப்படிங்கிற அந்த ரெட் விண்ட் அந்த இதெல்லாம் மட்டும் அவங்களுக்கு புரிய வருது. பாரு, நான் இந்த மாதிரி இதனால பாதிக்கப்பட்டப்போ நம்மளோட குடும்பத்துல இருந்தவங்கள நம்மள எப்படி பார்த்தாங்கன்றத மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கிறான். இவளுக்கு ஏதோ சிவப்பு கலர் மண் இதெல்லாம் மட்டும் பத்தி பேசுறாங்கன்றது தான் புரியுது, வேற எதுவும் இவங்க பேசுறது புரியல. இதுக்கு மேல நீ அதை பத்தி பேசாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்திடுறா. அதனால நம்ம அமீன் இருந்துட்டு இங்கேருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்ப பாக்குறான். அப்ப இவ போயிட்டு தடுத்து நிறுத்திடுறா. அதெல்லாம் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கத்துறா. இதை பார்த்துட்டு இருந்த ஆல்ஃபா, ஏமா அவரை வந்து தடுத்துட்டே இருக்கீங்க, அவர் வந்து போக தான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கத்துறா. இவ கத்துறத பார்த்துட்டு நீ வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும், எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துடுறீங்க, ஒன்னாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திடுறா. இதை பார்த்ததுமே ஆல்ஃபாக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. என்னடா அம்மா இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல அவளும் வந்து வேற எதுவும் பேச முடியல, அங்கிருந்து வெளியில போயிடுறா. இவங்க அம்மா கதவை போட்டுட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா இவ தூங்கிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அந்த சீலிங்ல இருக்கிற ஸ்கிரீன் அதெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிருது. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவ இருக்கிற அந்த ரூமோட செவுரு அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வருது. ஐயோ, என்னடா இப்படி சுருங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே பயந்து போயிடுறா. ஐயோ, இதை எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவுரு வந்து தான் கிட்ட வராம நசுக்காம இருக்கிறதுக்காக கையை வச்சு மூட்டு கொடுத்துட்டு இருக்கிறா. ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே தான் இருக்குது. ஆனா நிஜத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தா இவளுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கும். அதனால இப்ப அமீன் தான் வந்துட்டு இல்ல இல்ல ஒன்றும் இல்லை அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து சமாதானப்படுத்த பார்க்குறான். கொஞ்சம் அமைதியாகி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சரி வா நம்ம இங்க இருந்து கொஞ்ச நேரம் வெளியில போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியா இவளை வந்து வெளியில கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிற காத்து இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அங்க இருக்கிற கிரவுண்ட்ல போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு ட்ரை பண்றாங்க அங்க இருக்கிற பிளேயர்ஸோட. ஆனா அவங்க எல்லாரையும் உங்களை கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பாருக்கு போறாங்க. பாருக்கு போயிட்டாங்க, நல்லா சரக்கு அடிக்கிறாங்க.
வந்து நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவனோட ஒரு கை அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவனே அதை வந்து திருப்பி அப்படியே கீழே தள்ளி விட்டுறான். இப்போ இன்னொரு கையும் அதே மாதிரி நின்றுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கையும் வந்து அதே மாதிரி கீழே இழுத்து விட்டுறான். அவனோட உடம்பே அவனோட பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. ஏதோ வினோதமா வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆல்ஃபாக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ நம்ம மாமாக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. இப்போ திடீர்னு வந்து இடையில டான்சஸ் எல்லாரும் போறவும் அவங்க மாமா எங்க போனானே தெரியல. ஐயோ எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு தேட ஆரம்பிக்கிறா. அப்படி தேடுறப்ப பார்த்தா ஒரு ரூம்குள்ள இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் வந்து எல்லாரும் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் இவனும் இருப்பான். சரி இவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கிளப்புக்கு வெளியில வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவனும் வந்து வெளியில வந்துடுறான். இந்த டைம் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கான். இவளுக்கு வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது. ட்ரக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் நல்லா இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறா. வந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு திட்ட. இதை பாரு நான் ஒன்றும் அப்பாலாம் கிடையாது, என் பின்னாடியே சுத்துறதை நிறுத்திட்டு ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போயிடுறான். இவளுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இவன் கூட்டிட்டு வந்துட்டு திடீர்னு இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்கா. அதனால அங்கிருந்து கிளம்பி இவனோட கிளாஸ்ல படிக்கிற அந்த ஃப்ரெண்டு அவனோட வீட்டுக்கு தான் போறா. அங்க போனதுக்கு அப்புறமா உன்னோட டெஸ்ட் ரிசல்ட்லாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் அதிலே தான் குறியா கேட்கறான். அதெல்லாம் நெகட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அவளுக்கு வந்து பேனிக் அட்டாக் மாதிரி வர ஆரம்பிக்குது. என்னடா இது இந்த நேரத்துல கூடயா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றா. இவனோட ஷோல்டர்லயும் இவளோட கையில இருக்கிற அதே டாட்டோ, அதே சிம்பிள் அந்த அங்கேயும் இருக்கு. இது எப்படிடா பாசிபிள், இது எப்படி உன் கையில வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க என்ன நடந்தது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கவும் தான் இவன் வந்து சொல்றான். ஆக்சுவலா இவளுக்கு வந்து அந்த போதையாகி டாட்டோ போட்டிருப்பாங்கல்ல, அதே ஸ்டிக்கை வச்சு இவனுக்கும் வந்து அந்த டாட்டோ போட்டிருந்திருக்காங்க. ஆனா இதை பத்தி அவன் வெளியில யார்கிட்டயுமே சொல்லல. ஏன்னா இந்த விஷயம் மட்டும் ஸ்கூலுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சதுன்னா ஒன்ன பண்ண மாதிரியே என்னையும் வச்சு செஞ்சிருவாங்க. அதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அதனாலதான் இதை நான் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டேன். என்னால வந்து உனக்கும் சப்போர்ட் பண்ண முடியல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அசால்ட்டா. அட பாவி, நீயும் இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்க, ஆனா என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஆல்ஃபாவோட அம்மா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில வீட்டுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறா. வீட்டில் தன்னோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அமீன் கிட்ட தான் வந்து விட்டுட்டு வந்திருப்பா. அதனால அவனுக்கு கால் பண்ணி பார்க்க அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். சரி அம்மாட்ட ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறா. அம்மா இது மாதிரி அமீனை வந்து ஆல்ஃபாவை பார்த்துக்கிறதுக்கு விட்டுட்டு வந்தேன், அவன் அங்கே தான் இருக்கானா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறா. அதுக்கு அவங்க இருந்துட்டு ஏண்டி அவனே ஒரு வீணா போனவன், அவனால முடியாது, அவனை போயிட்டு அவளை பார்த்துக்கிறதுக்கு விட்டுட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவங்க திட்டுறாங்க. இல்லம்மா அவன் முன்ன மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஒரு பஸ் வருது, அதுல நம்ம ஆல்ஃபா ஏறுறா. அதே பஸ்ஸுக்குள்ளதான் அமீனும் உட்காந்துருக்கான். இதுல ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ஃபா இருந்துட்டு எனக்கும் நான் வந்து பாதிக்கப்பட்டுட்டோன்ற மாதிரி பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஃபீல் பண்றா. இல்ல இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்குலாம் எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இவன் தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்றான். அதுக்கப்புறம் இதை பாரு, இன்கேஸ் நான் வந்து தூங்கிட்டேன்னா தயவு செஞ்சு என்னை எழுப்ப வந்து முயற்சி பண்ணாதீங்க, உன்னோட அம்மா கிட்டேயும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல இருந்து அவங்க ரெண்டு பேருமே இறங்குறாங்க. இறங்குனதுக்கு அப்புறம் சரி ஓகே எனக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வரேன், நீ அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா போயிடுறான். போனதுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. என்னடா வித்தியாசமா சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபாவும் போயிட்டு பாக்குறா. பார்த்தா ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் அதை கையில எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஐயோ இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப யாராவது வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாகணும், ஏன்னா இவ சின்ன பொண்ணு, தனியா இவளால எதுவும் செய்ய முடியாது. அதனால பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆள் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறா. அதே டைம்ல ஃபிளாஷ்பேக், இவ வந்து இது மாதிரி அமீன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் வீட்டில் போயிட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வீட்டுக்கு வரா. அப்படி வந்து செக் பண்ணையில பார்த்தா அந்த பொண்ணு வந்து படுத்து கிடப்பா பக்கத்துல. இவன் உட்காந்து ஏதோ இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இருக்கான். டே இது மாதிரி பண்ணாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த ஆல்ஃபா பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கா, அவன் எந்திரிச்சு அழ ஆரம்பிக்கிறா. சரி சரிடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்றா. சரி ஓகே நான் வர வரைக்கும் இங்கே இருக்கணும், சரியா வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாவை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இவ வந்து வெளியில வந்துட்டு தன்னோட தம்பி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஆல்ஃபா வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கறா. அப்பதான் அமீன் வந்து சொல்றான், இதை பாருக்கா என்னால இது மாதிரி கடைசி நேரத்துல ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு உட்காந்துட்டு என்னால வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு உன் கூடயும் ஆல்ஃபா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுவும் பாப்பா கூட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேட்கறான். ஆனா இவ இருந்துட்டு கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க முடியாது, ஏன்னா ஆல்ஃபாக்கும் இது பரவிருச்சுன்னா இது வந்து ஒரு தொற்று நோய் மாதிரி தான், அதனால அவளுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. அப்புறம் என்ன, எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அதனால நான் வந்து இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு உடம்பெல்லாம் அப்பப்போ வந்து ஷேக்கிங் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அந்த இடத்துல வந்து கொலாப்ஸ் ஆகுறான். இதை பார்த்துட்டு இவ்வளவு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப வந்து பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இவ வந்து கண்ணு முழிக்கிற ஆல்ஃபா. கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்காங்க. அவங்களோட அம்மாவும் அதுக்கப்புறம் தம்பியும் ரெண்டு பேரும் ஒரே கட்டில்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்ப இவ போயிட்டு அமீனோட கையை தான் பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த கையில வந்து சில டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது.
சின்ன வயசுல வந்து அவனோட கையில இருக்கிற அந்த இதெல்லாம் தெரியாம தழும்பு தெரியாம இருக்கிறதுக்காக தான் வரைஞ்சிட்டு வச்சிருப்பான். அது மட்டும் இல்ல, அமீன் வந்து அந்த இடத்துல வந்து இறந்தும் போயிடுறான். இந்த விஷயத்த பார்த்ததுமே இவங்க அம்மா இருந்துட்டு அவனை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஐயோ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சிபிஆர் கொடுக்க முயற்சி பண்றாங்க. அப்ப அவ இருந்துட்டு இல்ல வேண்டாமா, அது கொடுக்க வேணாம்னு மாமா சொல்லியிருக்காரு, அதனால எழுப்ப வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ தடுக்க முயற்சி பண்றா. ஆனா இவ சொல்லி அவ கேட்பாளா, தன்னோட தம்பியாச்சு என்ன இருந்தாலும். அதனால அவ வந்து கஷ்டப்பட்டு அவனை எழுப்பிடுறா. அப்படி எழுப்புனதுமே நான் மன்னிச்சிருங்க மாமா, நான் அம்மா கிட்ட வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க உங்களை எழுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்தது தான். இவங்களுக்கு வந்து இப்ப இதெல்லாமே வந்து இப்போ நடக்கிற மாதிரி வந்து தெரியுது. அப்படி அவன் கண்ணு முழிச்சோன்னே இப்போ வந்து பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் வந்து கண்ணு முழிச்சதுனால இந்த மாதிரி வந்து அவனோட உடம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிட்டு இருக்கு. அவன் வந்து இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறான். அப்ப அவங்க அக்கா வந்து பாக்குறதுக்காக வர, இதை பாரு தயவு செஞ்சு இது என்னை வந்து கொன்னுரு, இதுக்கு மேல என்னால வந்து முடியல, கஷ்டப்பட முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா கிட்ட வந்து கேட்டுக்கிறான். அப்படி கேட்டதோட அவன் அந்த இடத்துல இறந்தும் போறான். ஏன்னா இதுக்கு மேல அவனுக்கு மாறுறதுக்கு ஒன்றும் இல்லை, உடம்பு ஃபுல்லாவே வந்து மாறிடுச்சு. இதை பார்த்ததுமே அவங்க அக்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா. தன்னோட தம்பி பக்கத்திலே படுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் ரூம்ல இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப இவ பார்த்துட்டு, "என்னாச்சு? இங்க எப்படி வந்தோம்?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஒண்ணும் இல்லம்மா, எல்லாமே இதுக்கப்புறம் சரியாயிரும்." அப்படிங்கிற மாரி அவளும் வந்து அவங்க அம்மாவ சமாதானப்படுத்துறா. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. அது என்னன்னா, நம்ம ஆல்ஃபா 5 வயசா இருக்கும்போதே இவளோட தம்பியான அமீன் அவன் வந்து இறந்து போயிட்டான். ஆனா இவ்வளோ நாளா அவன் வந்து நம்ம கூட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இதனால தான் இவ்வளோ கொலாப்ஸுமே வந்து நடந்திருக்குது. சரி ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கார்ல அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி போற வழியில பார்த்தா ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய காத்தா தான் வீசுது. இதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. இந்த வைரஸ் தான் ஏதோ ஒன்று பரவி இங்க இருக்கிற மனுஷங்களை கல்லா மாத்திட்டு இருக்கு. இங்க இருந்து இவங்க வந்து அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கார்ல இருந்து அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் தம்பி 2 பேருமே சேர்ந்து போற மாதிரி தான் இருக்கு. அதுவும் அப்படி போகும்போது அந்த இடத்துல பயங்கரமான புழுதி காத்து வந்து அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இதோட இந்த படத்தோட கதையும் முடியுது. ஏதோ ஒரு புது வைரஸ் பரவி மனுஷங்களை கல்லா மாத்திருது. இதனால நம்ம டாக்டரோட தம்பி பாதிக்கப்பட்டு சின்ன வயசுல இறந்துடுறான். அதை ஏத்துக்க முடியாம தான் அவங்க இவ்வளவு பிரச்சனையும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. Until then, டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.